ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். என்னுடைய ஷோர் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ஸ்டோரி இஸ் நீதி வென்றது. அதாவது ஒரு கோழி தொழிலாளி இருக்கிறாரு. அவர் ஒரு சாக்கு ஃபுல்லும் கோழிகளை பண்ணையிலேருந்து எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போயிட்டுருக்கார். போயிட்டுருக்கும் போது அவருடைய அந்த சாக்கு பை நழுவி கீழே விழுந்துருது. அப்படி விழும்போது டொப்புன்னு விழுந்துருச்சு. விழுந்தோன்னு அந்த கோழிகள் நசுங்கி இறந்துருச்சு. உடனே இந்த கோழிகளோட அதிபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஐயோ என்னோட கோழிலாம் போச்சு, என் கோழிலாம் செத்துருச்சு, நீ தான் நஷ்ட ஈடு தரணும், எனக்கு 1000 ரூபா நஷ்ட ஈடு தரணும் அப்படின்னு அந்த கூலி தொழிலாளி திட்டுறாரு. உடனே இந்த கூலி தொழிலாளி கேட்குறாரு, இதுக்கு 500 ரூபா தானே ஆகும், நீங்கள் என்ன 1000 ரூபா கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் கிடையாது, என் கோழிகள் இருந்துச்சுன்னா நிறைய முட்டைகள் போட்டிருக்கோம், அந்த முட்டைகள்லேருந்து நிறைய கோழிகள் வந்திருக்கும், அப்போ எனக்கு 1000 ரூபாவது நீ தந்து ஆகணும் அப்படின்னு கடந்து கத்துறாரு. சரிவா நம்ம ஊர் தலைவர்கிட்ட போய் நியாயத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிபர், கோழியோட அதிபர் மற்றும் கோழி தொழிலாளி எல்லாரும் வழக்குக்கு போகிறாங்க. அப்போ நடந்த விஷயத்த அதிபர் ஊர் தலைவர்கிட்ட சொல்கிறாரு. ஊர் தலைவரும் கண்டிப்பாக நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த கூலி தொழிலாளி இது சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அதிபர்கிட்ட கொஷின் கேட்குறாரு ஊர் தலைவர். இப்போ உங்களோட கோழி இருந்துச்சுன்னா 1 மாதத்துக்கு எவ்வளோ தீவனம் போடுவீங்க அப்படின்னு. 1 முட்டை போடுவோம் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த கோழிலாம் முட்டை பொறிச்சு அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய கோழிகளுக்கெல்லாம் மொத்தமாக 1 மாதத்துக்கு எவ்வளோ தீவனம் செலவாகும் அப்படின்னு கேட்குறாரு. 4 முட்டைகள் செலவாகும் ஐயா அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா வருஷத்துக்கு உண்டான பணத்தில் மீதி காசை நீங்கள் தான் அந்த கூலி தொழிலாளிக்கு தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அதிபர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. அச்சோ நமக்கே பாதகமாக முடிஞ்சிடும் போல இருக்கே அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த அதிபர் கால்குலேட் பண்ணி பார்க்குறாரு. 1500 ரூபாலாம் நம்ம கொடுக்குற மாதிரி ஆகிடும், வேறு வழியில் நம்ம கேஸை வாபஸ் வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஐயா நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அவரை கூலி தொழிலாளி பணம்லாம் தர வேணாம், நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறாரு. இவன் பேராசைப்படாமல் இருந்திருந்தா மேபி அவர் கொடுக்குற 500 ரூபா வாங்கியிருக்கலாம். இவன் பேராசை பிடிச்சி எனக்கு 1000 ரூபா வேணும் அப்படிங்கிற காரணத்தினால ஊர் தலைவர்கிட்ட சரியான நீதியை கேட்டனால அவனுக்கு கிடைக்க வேண்டிய 500 ரூபாவும் கிடைக்காம போச்சு. ஸோ ஃபைனலி பேராசை பெருநஷ்டம், நீதி வென்றது. தேங்க்யூ.